இருந்து வெளியில வந்த எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாங்கன்னா, கூட்டணி கட்சி தேர்தலுக்கு கூட்டணியை தான் பேசியிருக்கோம், கூட்டணி ஆட்சிங்கிறது பேசுறேன்னு சொல்றாரு. ஆனால் நேற்று நயினா நாயகர் என்ன சொல்றாருன்னா, கூட்டணி ஆட்சியை பற்றி எலெக்ஷன் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மத்திய உள்துறை அமைச்சர் முடிவு பண்ணுவாங்க, எங்க தலைமை அலுவலகம் தான் முடிவு பண்ணணும்னு சொல்றாங்க. இதுவே கருத்தா இருக்கு. அவங்களுடைய குடும்ப சண்டையில் நான் கருத்து சொல்றதுக்கு ஒன்றுமே கிடையாது. இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டாய திருமணமாக தான் பார்க்குறேன். முன்னாடியே அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்தார்கள். அவர்களோடு கூட்டணி வைத்திருந்ததால் சிறுபான்மை மக்கள் மட்டுமல்ல, தமிழ் உணர்வு உடையவர்கள் தமிழ்நாட்டில் பெரும்பாலானோர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய அடிமட்டு தொண்டர்களும் அந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற காரணத்துக்காக தான் ஒரு தேர்தலில் பிரிந்தார்கள். ஆனால் இன்றைக்கு தேர்தல் அரசியலுக்கு தாண்டிய காரணங்களுக்காக ஒரு கட்டாய காரணத்துக்காக வலுக்கட்டாயமாக இந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. நான்றும் கடந்த 3 நாட்களாக நான் கிராமப்புறத்தில் சுற்றுப்பயணம் செய்யும் பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அடிமட்ட தொண்டர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் லேசுப்பட்ட கட்சி கிடையாது. அதுக்கு ரெட்டலை என்பது ஒரு பவர்ஃபுல் சிம்பிள். அந்த அடிமட்ட தொண்டர்களுக்கு இந்த கூட்டணி மீது எந்த விதமான அபிப்பிராயமோ எந்த விதமான ஒரு நல்ல அபிப்பிராயமோ அபிமானமோ கிடையாது. இது ஒரு கட்டாய கூட்டணியாக தான் பார்க்கிறார்கள். இது ஒரு கன் பாயிண்ட் வெட்டிங்னு சொல்லுவாங்க. கடத்திட்டு போய் துப்பாக்கி வச்சு கல்யாணம் பண்ணுற மாதிரி தான் பார்க்குறாங்க ஒழிய இது விரும்பி இந்த உறவு வந்த மாதிரி தெரியல. அதனால் இந்த முரண்பாடுகள் இப்போ இது ஒரு இடத்துலையும் ஒரு தருணத்திலையும் வெவ்வேறு முரண்பாடுகள் வெளிப்படும். அதனால் இது மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் நம்பவில்லை. அது குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அடிமட்டு தொண்டர்கள் இந்த உறவை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் நம்பவில்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.